துலாம் ராசிக்கு என்னதான் இந்த நேரம் உங்கள் ராசி அதிபதியும் குருவும் நல்ல நிலையில் இருந்தாலும் ஒரு சில கிரகத்தோட பயிற்சிங்கிறது, அதாவது குறிப்பாக ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும் கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்கிறாரு. அதாவது சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கணும். அந்த மாதிரி நிலைமை தாங்க இந்த நேரம் துலா ராசிக்கு இருக்குது. மனசில் ஒரு சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம பொழப்பு என்னாகுமோ, கையில் காசு நிற்குமா, சொந்தக்காரங்களை நம்மளாம் தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு அனாவசியமான கற்பனை பண்ணி மனசை குழப்பிட்டு இருக்கீங்க. போதா குறைக்கி அஷ்டமராக தோஷ தாக்கம் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. நல்லா பேசிட்டு இருக்கிறவங்களே திடீர்னு பகைவராக மாறுவாங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் வந்து மன அமைதியெல்லாம் கொஞ்சம் கெடுக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். காலையில் இருக்கிற சந்தோஷம் சாயங்காலம் நிற்காது. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னு தோணும், அடுத்த நிமிஷமே நமக்கு ஏண்டா இந்த பொழப்புன்னு ஒரு விரக்தியான மனநிலைமை வந்துடும். மற்றவங்க சொன்ன சின்ன வார்த்தை கூட நெஞ்சில் ஈட்டி மாதிரி பாயிற மாதிரியே இருக்கும். பழைய கசப்பான நினைவு வேறு ஒரு பக்கம் வந்து மனசை போட்டு ஆட்டி படிக்குதுன்னு சொல்லலாம். போதா குறைக்கு சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்து சனியாக இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை கொடுத்தாலும் மனசில் ஒரு குறையும் வச்சிருவார். உடம்புல ஏதோ புதுசாக நோய் வந்துடுமோ அப்படின்னு அனாவசியமான பயம் இருக்கும். காலையில் எந்திரிக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த விஷயத்தை ஏங்கி தான் தவிச்சிட்டு இருக்குது. இந்த ஜூலை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் கொஞ்சம் லாபம் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் துலாம் ராசி என்பவர்கள் நீங்கள் கவனம் கொடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ஜூலை மாதத்தில் எந்த விஷயம் எல்லாமே துலா ராசிக்கு சாதகமாக அமைய போகுது, எதெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல இந்த நேரம் எந்த விஷயம்லாம் துலாம் ராசிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நிலம் வாங்குறதோ, தோட்டம் வாங்குறதோ, வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்கல்ல, இந்த மாதத்தில் அதுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கு அருமையாகவே இருக்குது. பாதியில் நின்று வீடு கட்டுற வேலை இப்போ கடகடன் நடக்கும். புதுசாக வீடு கட்ட முயற்சி பண்ணுறவங்க பேங்க் லோன் எதிர்பார்க்குற மாதிரி சுலபமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நீ வசதியா நான் வசதியான்னு சின்ன சின்ன சண்டை போட்டிருப்பீங்க. அதாவது காக்கா உட்கார பணமழை விழுந்த கதை மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே பெருசாக சண்டை நடக்கிற வாய்ப்பில் இருந்திருக்கும். ஈகோ பிரச்சனை தலை தூக்கியிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாகி அந்யோன்யம் கூடுறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் இருக்குது. உங்கள் முன்னோட்டத்துக்கு உங்கள் ஜோடி இந்த நேரம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க, தூண் அணிக்க போகிறாங்க. அதனால இந்த மாதத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாண வயசில் இருக்கிற துளாராசி குழந்தைங்களுக்கெல்லாம், அதாவது உங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ஜூலை மாதத்தில் நல்ல இடத்துல இருந்து வரனாமையும் மாலை மாத்திரத்துக்கான யோகம் எல்லாமே இந்த நேரம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் எப்போ தொட்டில் கட்டு குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் குலதெய்வத்தோட அருள்ங்கிறது அருமையாக இருக்கிறதால வம்ச விருத்திக்குன்னு மருத்துவ முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியாக கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்குற யோகம் நல்லாவே இருக்குது. 2 வீலரோ காரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சுபமுகூர்த்த நாள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் வண்டி ஓட்டுறப்ப மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் வேகமாக போகக்கூடாது. ஏன்னா அஷ்டமராக இருக்கிறார், சின்னதாக அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. கையில் காசு நடமாட்டெல்லாம் நல்லா இருக்குது. முடங்கி கிடந்த பணம் இல்லாமல் வரும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சாலும் நல்ல நேரம் தான். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அதெல்லாம் மறையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அருமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன சின்னதாக அடிபடுறதுக்கான வாய்ப்பு அசதியாக இருக்கும். சோம்பேறித்தனம்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருக்க பாருங்கள். கோவத்தை குறைச்சிக்கோங்க. அனாவசியமாக யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க. வார்த்தை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கவனமாக போகணும். அவசரப்பட்டு வேகமாக போகக்கூடாது. யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து எதுவுமே இந்த நேரம் போடாமல் இருக்கிறதா பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை சந்திரனோட ஓட்டெல்லாம் மனசில் கொஞ்சம் தடுமாற்றத்தை தான் இந்த நேரம் தருது. மற்றவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் ரொம்பவே இந்த நேரம் உங்கள் மனசு ரொம்ப பாதிக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க முடியாது.
இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தராசமுள்ள மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நமக்காக பேச யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு தனிமையான உணர்வு மனசுக்குள்ளே கொஞ்சம் விசுரூபம் எடுக்கிறதுக்கான நேரம் தான். கைக்கு காசு வந்தாலும் அடுத்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிமனசில் இது ஓடுங்க. கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு பாதிப்பை தவிர மற்றபடி பரவாயில்ல. ஆனால் ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தோடு இருக்கிறாரு. தொழிலோ வேலையிலோ பெருசாக பாதிப்பு வராது. இந்த மனக்குழப்பம் பார்த்தீங்களா, அதுதான் பாடாப்படுத்துது. அதுவும் கொஞ்சம் ஒரு தற்காலிகம்தான். இதெல்லாம் ஒரு சில வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசி என்ன, தராசு தானே. மற்றவங்களுக்கு நீதி சொல்கிற உங்கள் மனசு இந்த 4 கிரகத்தோட ஆட்டத்துக்கு போய் இப்படி ஆடக்கூடாது. தராசு முள்ளே கொஞ்சம் ஆடினாலும் அப்புறம் நேரம் நின்று கரெக்டாக எடையை காட்டும். அந்த மாதிரி தான் நீங்களும் இப்போ கொஞ்சம் தடுமாறுறீங்க, அவ்வளோதாங்க. ஆனால் சீக்கிரமாகவே சரியாயிரும். என்ன நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க, நமக்கு யாரும் இல்லையேன்னு நினச்சி மட்டும் அழுகாதீங்க. காட்டில் இருக்கிற ஆலமரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்றுறா, அது பாட்டுக்கு தானாக வளர்ந்து ஊருக்கே நிழல் தரதில்ல. அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆலமரம் தான். உங்களுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. உங்கள் உழைப்பு, உங்களுடைய நல்ல மனசு, சீக்கிரமாகவே நீங்கள் நல்ல இடத்துக்கு வரப்போகிறீங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு நிறைய திறமை கொடுத்துருக்கிறார். கஷ்டம் வர்றப்ப தான் மனுஷங்க யாருன்னு தெரியுமா. இந்த கஷ்ட காலம் ஒரு பாடம் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததா நீங்கள் வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்பு இல்லை, ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் நீங்கள் ஒரு சில வழிபாட்டு முறைகளை பண்ணிக்கிறது பரவாயில்ல. அதாவது கிரகங்கள் நமக்கு கொடுக்குற அழுத்தத்திலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம முன்னவங்க சில எளிய வழிபாட்டு முறையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை செஞ்சாலே மனசில் இருக்கிற பயம்லாம் ஓடி போயிடும். அதில் ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடு தான். ஏதாவது ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம், குலதெய்வம் சுக்கரனை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும், இந்த ரிஷப ராசி சார்ந்தவங்களும் துலா ராசி சார்ந்தவங்களுக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் எல்லாமே கொடுப்பார். ஆயக்கலைகள் 63க்கும் அடிப்படை விஷயமா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவானும் தாங்க. சந்திர பகவான் இருக்கிற மாதிரியே இந்த சுக்கிர பகவானும் பெரும்பாலும் எல்லா கலைகளுக்கும் அதிபதியும் அவர்னு சொல்லலாம். அவர் எல்லா திறமையும் கொடுப்பார். அழகா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புல இருக்கும். ஆனால் கூடவே குல தெய்வ தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். அதனால எவ்வளவு தடை வந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாதாங்க என் வாழ்க்கையில் பிரச்சனையாவே இருக்குது, தடையாவே இருக்குதுன்னு சொல்றவங்களாம் துலா ராசியில கொஞ்சம் அதிகமாகவே இருப்பீங்க. நீங்க எந்த தடை வந்தாலும் சரி உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விடவே கூடாது. குலதெய்வ வழிபாடு செய்ய தான் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அடுத்தபடியா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு, இல்லைன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு. இது ராகு தோஷ நிவர்த்தி. எங்க நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காட்டினாலும் சரிங்க, உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ராகு தோஷ நிவர்த்தி செய்யறது தான். காளிக்கு, துர்க்கை அம்மனுக்கு, சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு, ஆண் தெய்வத்துக்கு இந்த ராகு காலத்துல தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கிறதா. அது இப்போ நேரம் உங்களுக்கு என்னன்னா மனசுல பயம் அதிகமா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில், செவ்வாய்னு பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள, அதாவது சாயங்கால நேரம். வெள்ளிக்கிழமை 10:30லேருந்து 12 மணி. இது காலை நேரத்தில், அதாவது மதியம் 10:30லேருந்து 12க்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சை பழத்தை நறுக்கி அதை அப்படியே திருப்பி நெய் விளக்கு போடுங்க. ராகுவோட வீரியம் குறைஞ்சி மனசில் தைரியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. அதே மாதிரி தான் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு. ஏன்னா 6ஆம் இடத்து சனியாக உங்களுக்கு இந்த நேரம் பார்க்குறது உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனத்தை, அசதியை கொடுக்கும். மன உளைச்சல் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியான கற்பனையான உணர்வுகள்லாம் கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபத்தை சனீஸ்வரரை கும்பிடுங்க. முடிஞ்சா அன்னைக்கு ஒருவேளை காக்காவுக்கு கொஞ்சோண்டு சோறு வச்சு பசி ஆறுன அந்த ஜீவனோட ஆசை நமக்கு கிடைச்சா கர்மம் வேணா குறையுன்னு சொல்லுவாங்க. அன்றைய தினத்துல உங்களால் முடிஞ்சதை ரொம்ப பசியோட வாடுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒருவேளை உணவு வயசானவங்களா கூட இருக்கலாம், உடல் ஊனமுற்று கூடியவங்களா கூட இருக்கலாம், துப்புரவு பணியாளர்களாக கூட இருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை உங்களால் முடிஞ்சதை ஒரு எளிமையாக ஒரு அன்னதான தயிர் சாதமோ தக்காளி சாதமோ ஏதாவது ஒன்று நீங்கள் கடையில் வாங்கி கூட கொடுங்க. இதனால அருமையான பலன். அதாவது சனி பகவானுடைய வீரியம் குறையும். அதே மாதிரி சந்திர தோஷத்துக்கு தாயோருடைய ஆசை ரொம்ப முக்கியம். மனசு அடிக்கடி மாறுதில்ல, உங்களுக்கு ஆதரவு உங்கள் தாய் தான். ஏன்னா துலா ராசிக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவு, உங்களுக்கு ஆதரவும் அவங்க தான்,
அவங்களுக்கும் நீங்கள் தான் உலகமாகவே இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாய் தான். அதனால் அவங்களுடைய ஆசையை தினமுமே வாங்க முயற்சி பண்ணுங்க. அம்மா காலில் விழுந்து ஆசை வாங்குங்க. அம்மா இல்லைன்னா வயசு முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருக்கிறாங்களே, கொஞ்சமாக தயிர் சாதம் தானமாக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க பாருங்க. சந்திரன் குளிர்ந்தாவே நம்ம மனசுல தெளிவு தருவார். அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. முக்கியமாக முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி தினமுமே சாயங்காலம் வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. என் குலதெய்வமே என் மனக்குழப்பத்தை தீர்த்து நல்ல வழிகாட்டுன்னு மனசார கேளுங்க. வேலி காக்கிற சாமி உங்களை என்றைக்கும் கைவிடாது. மனசை மட்டும் தளர விடாதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கம்பீரமாக வேலையில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அருமையாகவே இருக்குது. தொழிலோ வியாபாரமோ சொத்து வாங்குறதோ வீடு கட்டுற பாய்க்குமோ இந்த நேரம் பாதிப்பே இல்லை. அம்மா அப்பா சகோதரிகள் கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்த நேரம் அவங்க வழியில் நன்மை நடக்கும். பூர்வீக சொத்து விஷயமான பேச்சுவார்த்தை வந்தால் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளுபட பாருங்க. இல்லைன்னா சின்னதாக மனசாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கை துணை, குழந்தைங்க வழியில், வண்டி வாகன யோகம், சுருக்கமாக சொன்னால் இந்த நேரம் உங்களுக்கு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் பண விஷயத்தில், அதே மாதிரி இந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் கோவங்கிறது வரும். பழசை நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். இழந்ததை நினச்சி வருத்தப்படுறது வேண்டாம். இனி வரக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்தா துலா ராசிக்கு இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், மற்றபடி இந்த நேரம் அருமைதாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக்